இந்த முறை திரு ராதாரவி அவர்கள் எந்த கட்சிக்கு சார் ஆதரவா? அதெல்லாம் சொல்லுவோம், அது ரகசியம் தான். வயதானவர்கள் கூட சொல்கிறாங்க நான் விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. எதை வச்சு நீ ஓட்டு போட போகிறேன்னு கேட்டால் தெரியலையே சார். அது அவர் நல்லா நடிக்கிறாரு, நல்லா எல்லாரும் நடிப்பாங்க, அப்போ ஓட்டு நடிக்கிறாரா? அவர் கூட்டம் ஓட் பேங்காக மாறுச்சுன்னா சிறப்பு. நாங்கள் இல்லைன்னா இந்த கட்சி வந்திருக்காது சொல்கிறாங்களே ஒழிய வர்றது யார்? அவங்க 2 பேருக்குள்ள தானே. இப்போ பார்த்தா விஜய் வந்திருக்கிறது பெரிய மாஸ். ஒன்று நின்னா எதிர்த்து நின்னா நின்னது தான், இல்லை ஒன்றா நின்னது தான். உங்கள் நண்பர் விஜயகாந்த் மாதிரி. ஆமாம், விஜயகாந்துக்கு அவர் மக்களுக்காக ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சாரு. அது சேவை செஞ்சு இங்கே முடியாதுன்றது தெரிய வேணாம். யார் வந்தாலும் சரிங்க, திருப்பி திமுக வந்தாலும் சரி, அண்ணா திமுக கூட்டணி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் நம்ம மக்கள் நம்ம உழைச்சாதான் காசு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பல்குரல் வித்தகர், மூத்த நடிகர் டத்தோ ராதாரவி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எம்ஜிஆரை போல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு சார். அவருடைய வருகை இன்னைக்கு எப்படி பார்க்குறேன்? 67 70 என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் நான் அவரை போய் 2026 தான் நடக்க போகுது அப்படின்னு இருக்காரு. பார்க்கலாம், எனக்கு ஒன்றும் இல்லைங்க. அவர் கூட்டம் ஓட் பேங்காக மாறுச்சுன்னா சிறப்பு. ஓட் பேங்காக மாறலைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கூட்டணி என்பது ஒரு பழக்கமாயிடுச்சு தமிழ்நாட்டில். இல்லை, கூட்டணி என்பது பழக்கமாயிடுச்சு. புரட்சித் தலைவர் கூட கூட்டணியில் தான் நின்னார். அது மாதிரி கூட்டணி என்பது அவர் கூட்டணி யாரோட போடுறாங்கன்னு தெரியல. இல்லை, இது வரைக்கும் இந்த கூட்டணி போகிற போக்கு பார்த்தா ஒருவேளை காங்கிரஸ் போயிடுமோன்னு ஒரு யோசனையாக இருக்குது. எனக்கு தெரியல. இன்னை வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆமாம்மா, இன்னைக்கு பேப்பரை பார்த்தேன். அதில் ஸ்ட்ரைட்டாகவே வி ஆர் அகேன்ஸ்ட் டிஎம்கேன்னு சொல்கிறாங்க. பட் டிஎம்கேவோட கூட்டணியோடு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல, எனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது நமக்கு. ஏன்னா இது எப்படி ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஒன்று நின்னா எதிர்த்து நின்னது தான், இல்லை ஒன்றா நின்னது தான். உங்கள் நண்பர் விஜயகாந்த் மாதிரி. ஆமாம், விஜயகாந்துக்கு அவர் நல்ல மனுஷன். அவருக்கு தெரியாது, அரசியல்லாம் தெரியாது. அவர் அரசியல் தலைவராக இருந்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார், எல்லாரும் சொல்கிறாங்க. அது வரைக்கும் வந்துட்டார். இன்னும் ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 அடி தான் டிஃப்ரென்ஸ். நான் சொன்ன ஒரு பேட்டி கரெக்ட் சார். அது ஏன்னா சிஎம் சேருக்கு, அந்த சிஎம் சேர் அவர் அதை யோசிக்கலைன்றது தெரிஞ்சு போச்சு. அவருக்கு அந்த யோசனை இல்லை. தான் நம்ம கட்சி வந்து மக்களுக்காக ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சாரு. அது சேவை செஞ்சு இங்கே முடியாதுன்றது தெரிய வேணாம். இந்த ஊரில் யாருமே சேவை நான் சேவை செஞ்சேன்னா அது பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்கிறாங்கல்ல. நானும் காமராஜருடைய தொண்டன் தான். எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் காமராஜர்லாம் வந்திருக்காரு. பெருந்தலைவர் காமராஜர்னா அந்த காலங்கள் வேறுங்க. இது முடிஞ்சு போச்சு சார். அது முடிஞ்சு போச்சு. இதுவும் ஓவர், இந்த கதையும் ஓவர். இனிமேல் புது கதையை தான் பார்க்கணும். அது புது கதையில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் சொன்னார். விஜய் எப்பயுமே 67 என்ன நடந்ததோ அங்கே தான் சொல்லவே தேவையில்லை. 67 புரட்சி தலைவருக்கு எங்கள் அப்பாவுக்கு நடந்தது இங்கிலீஷ் பேப்பரில் போட்டிருக்கான். புல்லட் சேஞ்சஸ் த கவர்மெண்ட்னு போட்டிருக்கான். ஏதோ இவர் போய் எடுத்து சுட்டுட்டு அவர் கட்டு கட்டிட்டு ஜெயிச்சதுனால அது இருக்கலாம். 67 ஜெயிச்சிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா அதையே நினச்சிக்கிட்டு இப்போ இருக்க முடியாது. அந்த காலங்கள் வேறு, இந்த காலங்கள் வேறு. இப்போ ஓட்டு இப்போ யங்ஸ்டர்ஸ் இல்லை, வயதானவர்கள் கூட சொல்கிறாங்க நான் விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. எதை வச்சு நீ ஓட்டு போட போகிறேன்னு கேட்டால் தெரியலையே சார். அது நல்லா நடிக்கிறாரு. அது அவர் நல்லா நடிக்கிறாரு, நல்லா எல்லாரும் நடிப்பாங்க, அப்போ ஓட்டு நடிக்கிறாரா அப்படி கேள்வி கேட்கல. அவர் அப்படியான்னு சொல்லி விட்டாங்க. பொதுமக்கள் பூரா சில பேர் சொல்கிறாங்க அவர் என்ன செஞ்சார் அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு. அப்போ நீ முதல்ல ஓட்டு போட்டியே, அவங்களாம் என்னென்ன செஞ்சாங்க என்ன சொல்லு, வருஷப்படுத்து. அப்போ ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அதனால தான் இது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஏன்னா விஜய் வந்தால் யார் வந்தாலும் சரிங்க, திருப்பி திமுக வந்தாலும் சரி, அண்ணா திமுக கூட்டணி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் நம்ம மக்கள் நம்ம உழைச்சாதான் காசு, நம்ம ஒர்க் பண்ணுறது தான் காசு. ஆனால் இப்போ உங்கள் நண்பர் விஜயகாந்த் இடத்த ஒரு ஃபில்அப் பண்ண வராரு. அந்த இடத்த இவர் தான் விஜய் தான் கொண்டு வர போகிறாரு சொல்கிறாங்க சார். திரு விஜயகாந்த் விஜய் அவர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அப்படி சார்? இல்லை, பார்க்க முடியாது. அவர் வேற, அவர் விஜயகாந்த், இவர் விஜய். அந்த காந்த் இல்லை. இந்த காந்த் இல்லைன்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க போலன்னு நினைக்க வேணாம்.
பேரில் வித்தியாசம் இருக்குது. அவர் வந்து அவர் படம் நாளைய தீர்ப்பில் தான் ஃபஸ்ட்டு நடித்தார். ஆமாம், எனக்கு பையன் நடிச்சார். அது ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோவா. அதுக்கு முன்னாடி நிறைய நடிச்சிருக்காரு, நீதி மறுபக்கம்லாம் நடிச்சிருக்காரு. ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோவாக இதில் தான் நடித்தார். அதில் நான் தான் அவர் ஃபாதரு. அதுக்காக யூ கேனாட் சே அவர் வந்துடுவார் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அடுத்த வரிசைய படம் 2-3 படம் ஃப்ளாப் ஆச்சு. உடனே விஜயகாந்த் வந்து எஸ்எஸ்சி வந்து உரிமையோடு செந்தூரா பாண்டி படத்தில் விஜயகாந்த் போட்டார். அது படம் நல்லா ஓடிச்சு. அது பேர் இவருக்கு வந்தது, விஜய்க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் கூட நடித்தார். ராஜா ஏதோ ஒரு படம் ஒன்று நடித்தார். அது 2-3 படம் நடித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நடிக்கலை விஜய். அதனால் அவர் இடத்துக்கு இவர் வருவார், இவர் இடத்துக்கு இவர் வருவார்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்குது, அதனால தான் விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இப்போ இந்த தமிழக அரசு வெற்றிடத்தில் வந்து இப்போ விஜயகாந்த் இல்லாத ஒரு மிகப்பெரிய மைனஸாக எப்படி சார் நீங்கள் ஒரு நண்பராக எப்படி பார்க்குறீங்க? நண்பராக நான் பார்க்குறதுனா மைனஸ் ப்ளஸ் எதில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ரெகுலர் அண்ணாதுரை இருந்தால் நல்லது தானே, கலைஞர் இருந்தால் நல்லது தானேன்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஓவர் இறந்துட்டாங்க. இறந்தவர்களை பற்றி பேசாதீங்க, வாழ்கிறவங்களை பற்றி பேசுங்க. இதுதான் நான் சொல்லுவேன். 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி சார் இருக்குது தமிழ்நாட்டில்? அது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். குழப்பமாக, ஏன்னா நிறைய கூட்டணிங்க இப்போ கட்சிக்கு வேலை அதிகமாகிடுச்சு. அதுதான் எங்கள் ஐயா சொன்னார் அப்போவே. ரத்தக்கண்ணியில் 1947 சொல்லியிருக்காரு நாடகத்தில். அப்புறம் தான் நம்ம படம் எல்லாம் அப்பயே சொல்லிட்டாரு. 2026 என்ன நடக்குதுங்கிறது அப்பயே சொல்லிட்டாரு. என்ன கட்சிங்க வந்து ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளம் பிளகாட்ஸ், ஏன்டா நாட்டை கெடுக்குறீங்கன்னு அப்போ சொன்னார். இப்போ நடக்குது, ஆளாளுக்கு ஒரு கட்சி வச்சுருக்கோம். அது ஆளாளுக்கு ஒரு கூட்டணி கணக்கு, ஆளாளுக்கு ஒரு கூட்டணி சீட்டு பெறம். இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு வந்து பெரிய குழப்பம். எனக்கு வந்து நானும் ஓட்டு போடுற ஆள் தான், அந்த உரிமையில் சொல்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய க்ரௌடு வந்துருச்சு. இது யாருக்கு செலவுனா கவர்மெண்ட்டுக்கு செலவு. ஏன்னா அந்த அவங்க பேரெல்லாம் போட்டு லிஸ்ட்டு பேலட் பேப்பர் ரெடி பண்ணிடுமே இல்லையா? ஒரு பொட்டி 10 2-3 பொட்டி தேவைப்படும். 2-3 பொட்டி தேவைப்படும் ஒரு பூத்துக்கே. ஆமாம், அதுக்காக சொல்கிறேன். நிறைய இடத்துல இப்போ வந்து சீட்டு பேரை தாண்டி இன்னைக்கு பணம் பேரத்துக்கு போயிட்டாங்களா சார்? எப்படி சார், நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்னா எனக்கு இத்தனை சீட்டுன்னு இவ்வளோ அமௌண்ட்டு? அது யூஸ்வல், அது அப்படி தான் கேட்பாங்க. நாங்கள் இல்லைன்னா இவங்க கிடையாதுன்னு சொல்கிறது. அவங்க 160 சீட்டு நின்று இருக்காங்க, இவங்க 40-30 சீட்டில் நிற்பாங்க. 2 சீட்டுக்கு சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்களே, நாங்கள் இல்லைன்னா இந்த கட்சி வந்திருக்காது, நாங்கள் இல்லைன்னா அதிமுக ஆட்சிக்கே வந்திருக்காது, நாங்கள் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வராது சொல்கிறாங்களே ஒழிய வர்றது யார்? அவங்க 2 பேருக்குள்ளே தானே. எதுக்கு இதை போய் நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கணும்னு. இப்போ பார்த்தா விஜய் வந்திருக்கிறது வந்து பெரிய மாஸ். யூ கேனாட் மிஸ்ஜட்ஜ் ஹிம். அது சரியான பாதையில் போகுமா சார்? ஏன்னா அது விஜய் அவர்கள் கட்சி தெரியலங்க. ஏன்னா நான் பல உயிர் பலியும் ஏற்பட்டிருக்கு. நான் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்போ சைலண்டாக இருந்தேன்னா நீங்கள் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லிடுவேன். இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்னா சகோதரர் பாக்கியராஜர்கிட்ட கேட்கணும், டிஆர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்களாம் கட்சி ஆரம்பித்தவங்க, அவங்ககிட்ட கேட்டால் அதை தெரிஞ்சிடும் கட்சியில் என்ன சிரமம் இருக்குன்னு. எனக்கு வந்து நான் எந்த கட்சி ஆரம்பிக்கல, உங்களால் ஒன்றும் செய்யலை. அதுக்காக சொல்கிறேன். இந்த முறை திரு ராதாரவி அவர்கள் எந்த கட்சிக்கு சார் ஆதரவா? அதெல்லாம் சொல்லணும், அது ரகசியம் தான். ஓட்டே ரகசியமாக இருக்கும்போது அப்புறம் என் மனசில் இருக்கிறது என்ன இருக்குது? இதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய இல்லை, வெளிப்படையாக சொல்கிறவங்க சிலதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது, சிலதை வெளிப்படையாக சொல்லலாம். இது வந்து ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் இல்லையா? இதெல்லாம் யோசனை பண்ணி தான் ஓட்டு போடணும். 2026 தேர்தலுக்கு பிறகு பல கட்சிகள் காணாம போகும் அப்படிங்கிறாங்க சார். உண்மையா அப்படி சார்? இருக்கலாம். கிளைமேக்ஸே இதுதான். குறிப்பா அதிமுக சொல்றோம், நம்ம நிறைய இதுக்கெல்லாம் சொல்றாங்க காணாமல் போயிடும். பல கட்சிகள் உருவாச்சுன்னா அது வேணாம் நான் சொல்ல முடியாது. அது கிடையாது. இப்போவே நிறைய தமிழ் பேரை வைத்து நிறைய கட்சிங்க வந்துகிட்டே தானே இருக்கு. அதுக்கு என்ன செய்யுது? சரி, அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். வரட்டும். எது வந்தாலும் உங்களுக்கு என்னென்னா கேள்வி கேட்கறதுக்கு விஷயம் இருக்குது. உண்மைதான் சார். கண்டென்ட் கிடைக்குது இல்லை? கண்டென்ட் கிடைக்கும். அது பாருங்கள், அதுதான் நல்லது. தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.